இன்றைக்கி தட்டைப்பயிர் குழம்பு, கத்திரிக்காய் வறுவல், ரசம் இதெல்லாம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. சிம்பிளான சமையல். சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மல்லி 2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்து இந்தளவு படப்படன்னு தெரிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா எடுத்துடலாம். வரமிளகா 10 வரமிளகா அதையும் வறுத்துக்கலாம். லைட்டாக ஆயில் ஊற்றி வறுத்துக்குவோம். இது வந்து நல்லா பொரிட்டுங்க, இல்லைன்னா சீக்கிரமாக அரைப்படாது. இந்த அளவு நல்லா பொரிஞ்ச பிறகு இதையும் எடுத்துடலாம். வெங்காயம் ஒரு 10-15 அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. லைட்டாக 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வதங்கிக்கலாம். இது எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு இது எல்லாமே நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். வந்து இந்த அளவு நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை ஃபஸ்ட்டு குறவரப்பாக நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை போட்டு அரைச்சிக்கலாங்க. இதை முதல்ல நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து இந்த அளவு நல்லா அரைச்சிட்டேன். இதுக்கு மேலே நம்ம வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சோம்னா நல்லா நைஸ் ஆகிடும். இப்போ வெங்காயம் இந்த கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு வதக்குனதை இதில் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு இது கூடவே நம்ம தட்டைப்பயிறு வேக வச்சு வச்சுருக்கோம். இது வந்து பாதி எடுத்து இதில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம குழம்புக்கு பாதி போதும். பாதி எடுத்து அரைச்சிட்டு இந்த தண்ணியவே ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுறோம். புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்து குழம்பு தாளித்து விட்டால் சீக்கிரமாக டக்குன்னு தட்டைப்பயிறு புளிக்குழம்பு ரெடி ஆயிரும். வாங்க இதை அரைச்சிட்டு வந்து அவ்வளோதான், அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவு நல்லா அரைச்சிருவோம். அரைச்சிட்டு இப்போ வந்து குழம்பு தாளித்து விடுறத பார்க்கலாங்க. குழம்பு வந்து மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றாச்சு. சட்டி நல்லா இது காய லேட் ஆகும். இந்த மண் சட்டியில் வச்சா குழம்பு 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். நான் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகா, ஒரு பூண்டு தான் நான் நறுக்கியிருக்கேன். இந்த எண்ணெய் சட்டி காயறக்குள்ளே நம்ம இதை கட் பண்ணிடலாம். ஏற்கனவே 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. நம்ம ஒரு பூண்டையும் நறுக்கிக்கலாம். நறுக்கியாச்சு. வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் போட்டு தான் வைக்க போகிறேன். இது கூடவே முருங்கைக்காய் இருந்தால் போடலாம். நான் முருங்கைக்காய் கடையில் போய் பார்த்தா இல்லை, அதனால் இந்த 2ஐயே வச்சு நான் இன்றைக்கி செய்கிறேங்க. முருங்கைக்காய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு. கத்திரிக்காய் வந்து அடுப்பில் சட்டியை வச்சுட்டு தான் நம்ம கட் பண்ணணும், இல்லைன்னா கருத்து போயிடும். இல்லைன்னா ஒரு தண்ணியில் போட்டு வச்சுருங்க. நான் வேறுங்க இப்போ தண்ணியில் தான் போட்டு வைக்கிறேன். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா கொதிக்கிற அளவு கை போச்சு. இப்போ வந்து கடுகு ஒரு 1/4 டீஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம்.
வெந்தயம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ கம்மி பண்ணிடுவோம். அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், ஒரு பூண்டை நறுக்கிட்டு அதையும் போட்டுருவேன். போட்டு நல்லா வேக வச்சிடலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இந்தளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துப்போம். இந்த தக்காளியும் நல்லா கொலைய வதங்கட்டும். உப்பு வந்து இந்த குழம்புக்கு தேவையானது ஒரு 3/4 ஸ்பூன் போடுறேன். இது வேக வச்சும்போது இதுலேயும் 1/2 ஸ்பூன் சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். உப்பு போட்டால் சீக்கிரமாக தக்காளியும் வெந்துடும். அதுக்கப்புறம் இப்போவே போட்டாச்சு. போட்டுட்டு இது வெந்துட்டோம். இப்போ நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். இதுவும் நல்லா வதங்கட்டுங்க. அதுக்கப்புறம் காய்கறிகளை சேர்த்துக்கலாம். இது வேகிறக்குள்ளே நான் வந்து இதை கட் பண்ணிக்கிறேங்க. இது வந்து இன்றைக்கி கத்திரிக்காய் ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த மாதிரி நீட்டாக கத்திரிக்காய் கிடச்சிது மார்க்கெட்டில். இதை வந்து இந்த அளவு நான் வந்து தின்னாக ரொம்ப லேசாகவும் இல்லாமல் இந்த அளவு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு இந்த கத்திரிக்காய் ஃப்ரை இன்றைக்கி சூப்பராக இருக்கும் இந்த குழம்புக்கு. இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம மசாலா சேர்க்க போகிறதுக்கு இதுக்கு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சு தோசைக்கல்லில் இல்லைன்னா வடச்சட்டியில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த கத்திரிக்காய் ஃப்ரை வந்து சூப்பராக இருக்குங்க. இது வந்து தயிர் சாதம், கிள்ளி போட்ட சாம்பாருக்கெல்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த தூளெல்லாம் நச்சுன்னு வந்துட்டு நம்ம ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வேகணும். நல்லா குழைய வந்தால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காய்க்கு மசாலா தடவி வச்சுருவோம். இந்த ஒரு நிமிஷத்தில் இது வேகிறதுக்குள்ளே இந்த கத்திரிக்காய் ஏற்கனவே நான் கழுகிட்டேன். வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் வந்து 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக, உப்பு தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் கலந்து வச்சுருவோம். எல்லாத்தையும் கலந்துட்டு தேவைப்பட்டால் இது ஒட்டாமல் வரணுன்னா 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. நான் புளி தண்ணி கொஞ்சம் விட்டு கலந்துக்கிறேன். இந்த அளவு கலந்து வச்சுருவோம். இது நல்லா கொஞ்சம் நேரம் ஊறிட்டுருக்குங்க. நம்ம இந்த குழம்பெல்லாம் வச்ச பிறகு இதை ஃப்ரை பண்ணி வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு கத்திரிக்காயை சேர்த்துக்கணும். நம்ம வேக வச்ச தட்டைப்பயிரையும் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு புளித்தண்ணி ஊற்றிக்குவோம். இதிலே ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ. இப்போ நம்ம நல்லா வெந்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம பண்ணுறதை பார்க்கலாம். இந்த மாதிரி காஞ்சவரை நம்ம இதை விடணும். ஃப்ரை பண்ணி நல்லா காஞ்சவரை சிம்மில் வச்சுருங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். காயறதுக்கு மட்டும் ஹையில் வச்சுருங்க. எல்லா மசாலாவோடய இப்படி எடுத்து இப்படி போட்டுருங்க.
ஒன்றுன்னா பொரிச்சா தான் நல்லாயிருக்கும். இதுலேயே வாழைக்காய் ஃப்ரையும் இப்படி பண்ணிக்கலாங்க தோசைக்கல்ல. நான் வந்து 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் ஒட்டாமல் நல்லா வரும். அதுக்கு ஒரு கத்திரிக்காய் இருந்தால் போதும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க. நம்ம குழம்புல போட்டு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இப்படி கொடுத்தா டேஸ்ட்டாக சாப்பிட்டுக்குவாங்க. சில பேர் சாப்பிட மாட்டாங்க குழம்பு இந்த மாதிரிலாம் செஞ்சால். கொஞ்சம் விட்டுக்கலாங்க. மூடி போடாமல் ஓப்பன்லேயே வச்சு வேக வைங்க. இப்போ லைட்டாக இப்படி ஆனது இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ 2 பக்கம் நல்லா வேகும். அடிக்கடி 2 சைடு இப்படி திருப்பி போட்டு வேக வச்சிங்கன்னா கத்திரிக்காயும் வந்துடும், இந்த மசாலாவும் பிரியாமல் நல்லா வந்துடும். சென்டரில் இருக்கிறதெல்லாம் இப்போ வெந்திருக்கும். அப்படியே திருப்பி வைக்கணும். இன்னொரு டைம் இதே மாதிரி 2-3 டைம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். இது ஒரு பக்கம் மெதுவாக ஃப்ரை ஆகிட்டு இருக்குதுங்க. கத்திரிக்காய் இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த சட்டிலேயே இன்னொரு நிமிஷம் இருந்தால் நல்லா வெந்துடும். இப்போ நான் வந்து கொத்தமல்லி ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்வை. கொத்தமல்லி தூவிடலாங்க. போட்டு எடுத்து இதுலேயே சட்டிலேயே கொஞ்சம் நேரம் கொதிச்சிடும். கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீ ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், கத்திரிக்காய் ரொம்ப சுருங்கிருச்சு, வந்துருச்சுன்னு அர்த்தம். மசாலாவும் நல்லா ஒட்டி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம சமையல் கத்திரிக்காய் ஃப்ரை. நல்லா எண்ணெய் பிரித்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தட்டைப்பயிறு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு வச்ச குழம்பு, அரைச்சி வச்ச குழம்பு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இலை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இதை மூடி போட்டுடலாம். குழம்பு ரெடி. இப்போ வந்து ரசமும் கொதிக்க போகுது. ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி இலை தூவி ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி இவ்வளோதான் நம்ம பண்ணின சமையல். ஒரு சிம்பிளான சமையல், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.